Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சந்தையில் தக்காளி விலை திடீரென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாலக்கோடு சந்தைக்கு மாரண்டஅள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட தக்காளிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை காரணமாக விளைச்சல் குறைந்து வரத்தும் குறைவானதால் 1 கிலோ தக்காளி 18 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும், 15 கிலோ எடை கொண்ட கூடை தக்காளி 300 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிய கலையரங்க கட்டடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். தெற்கு வண்டானம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கலையரங்கம் கட்டப்பட்டது. இதனையடுத்து அதன் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கலையரங்கத்தை திறந்து வைத்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த விழாவில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரை கண்டித்து மாமியார் மருமகள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்குநேரி அடுத்த மேலசாலை புதூர் பகுதியைச் சேர்ந்த மாரித்துறையின் குத்தகை நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த விடியா திமுக நிர்வாகி மகாலிங்க கண்ணன் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருக்குறுங்குடி போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததுடன் உதவி ஆய்வாளர் 6 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாரித்துறை தாயார் முத்துலட்சுமி, அண்ணன் மனைவி வசந்தா ஆகியோர் நெல்லை ஆட்சியர் அலுவலகம் அருகே மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டனர். சென்னை அருகே உள்ள தாம்பரத்தில் மின்கம்பங்களில் கட்டப்பட்டுள்ள விடியா திமுக அரசின் ரியல் எஸ்டேட் விளம்பர பதாகைகளை விரைந்து அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்டாலின் மருமகன் நடத்தி வரும் ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவன விளம்பர பதாகைகள் ஜிஎஸ்டி சாலை, வேளச்சேரி, தாம்பரம் சாலைகளில் உள்ள மின்கம்பங்களில் கட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் இந்த நிறுவனத்திற்கு மட்டும் எவ்வாறு அனுமதி கிடைத்தது என கேள்வி எழுப்பும் மக்கள், ஆளும் கட்சியாக இருந்தால் சட்டத்தை துச்சமாக மதிப்போம் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என குற்றம் சாட்டினர். பேனர்கள் விழுந்து விபத்து ஏற்படும் என்பதால் இவற்றை அகற்றி அபராதம் விதிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அருகே படூர் நெடுஞ்சாலையில் சென்ற பைக் மீது பிளக்ஸ் பேனர் சாய்ந்ததில் பைக்கில் சென்றவருக்கு காயம் ஏற்பட்டது. படூர் OMR சாலையோரம் அதிக அளவில் பிளக்ஸ் பேனர்கள் ஆபத்தான முறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காற்றுடன் கூடிய லேசான தூறல் பெய்த போது சாலையோரம் இருந்த ஒரு பிளக்ஸ் பேனர் சாய்ந்து சாலையில் சென்ற பைக் மீது விழுந்தது. இந்த விபத்தில் பைக்கில் சென்றவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா அரசின் ஏவல் துறையினர் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் குறித்து கண்டுகொள்ளாமல் உள்ளதால் அடிக்கடி விபத்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.